நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்குக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் பார்க்கலாம். ஸோ ரொம்ப குயிக், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன நாலுன்ட்டு நான் வந்து டோட்டலாக வந்து ஒன்றும் இன்னும் விரும்பல. ஸோ அது வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது நியூஸ் இருந்தால் பார்க்கலாம் சொன்னா. ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் நூறாம கிளிக் பண்ணி போட்டு கேட்பாங்க எடுக்கல போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பார்க்கலாம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் இது. ஸோ ஸ்கேல்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லையா? ஸோ அது வந்து தெரிய வருது. பட் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒன்றும் பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ இட்ஸ் இன் அ புல் ஃப்ளாக்னு தான் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ புல் ஃப்ளாக் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து ரீஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது பெர்பச்சுவல் சார்ட்டு. ஸோ நம்ம வந்து நார்மல் சார்ட் நான் வந்து டெலிகிராமில் வந்து போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து பார்க்கும்போது சரிங்க, இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பிட்ஸ்டாம்போட ஸ்பாட் சார்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்க்கும்போது சேமாக தான் இருக்குது. பட் அதில் வந்து அவ்வளோ ட்ராயிங்ஸ் இல்லை. இது வந்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் இதுதான் சொல்லலாம். ஸோ $1,16,300. ஸோ இதை டெஸ்ட் பண்ண திரும்பி வந்து பிட்காயின் போகலாம் அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணிச்சுன்னா டெஸ்ட் பண்ண திரும்பி பார்த்தீங்கன்னா அதுவும் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா லோவர் லோஸ், அதாவது இந்த ஒரு லோ திரும்பி லோ இந்த லோ. ஸோ 1,13,000 to 1,13,500. ஸோ இந்த ஜோன் சொன்னேன் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 12 to 13 போன்ட்டு. பட் ரொம்ப ஸ்லோவாக இப்போ போயிட்டு இருக்கு. பட் அப்படி தான் இந்த ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து கீழே போயிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிட்காயினோட அப்டேட்னு சொன்னால். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 1 டேயில் பார்க்கும்போது 1 டேயில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. கேட்டிங்கன்னா இட்ஸ் கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ 20 MS சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கு. அப்புறமா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா பெரிய ரெட் கேண்டலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிசிசிவான கேண்டல். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிசிசிவாக கேண்டலாக தெரிய வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்னவா தெரிய வருதுன்னு சொல்லுங்கள் இந்த பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது சிம்பிளாக ஆஸ் அ ட்ரேடராக இல்லை ஆஸ் அ சார்ட்ஸ் நீங்கள் அனலிஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன ஒரு இப்படி தான் தெரிய வருது, ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிபிள் டாப்பாக தெரிய வருது. ஸோ அதோட நெக்லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன், அதாவது இங்கே வந்து வருது $1,16,000 கிட்ட. ஸோ இது பிரேக் டவுன் பண்ணுமா இல்லை சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா, அது வந்து பொறுத்து தான் பார்க்க முடியும். ஸோ ஒன்றும் வேறு அதுக்கு வந்து சொல்ல முடியாது தானே, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஜோன் கிட்ட வருது, ஓகேங்களா? $1,16,000 கிட்ட. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியமில் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் டவுன் ஆச்சு. நான் சொன்னேன் இல்லையா? நான் வந்து ப்ரீவியஸான வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்க்கலன்னா. ஸோ அந்த வீடியோவில் நிறையா பேர் வந்து உங்களோட ஆதரவு தந்தீங்க. ஸோ டெய்லி வீடியோ போடுங்க போடுங்க ப்ரோன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் வந்து வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக நான் வந்து டெய்லி வீடியோஸ் ஏதாவது மார்க்கெட் அப்டேட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போட்டுடுவேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த டபுள் டாப் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து இந்த ஒரு ஜோன் கிட்டே இருக்குது. எல்லாருமே இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா 4,000 போகும்னு நினச்சாங்க. பட் நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இந்த ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் டபுள் டாப்பாக தெரிய வருது. ஸோ இது வந்து வாய்ப்புகள் இருக்குது. திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து இந்த ஒரு சப்போர்ட்டரை வந்து 3,007 கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுத்து மேலே இப்போ வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எத்தீரியமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் லோவர் ரைஸில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஹை திரும்பி லோ ஹை லோ வந்து வருமா? லோ வந்தால் எங்கே வரலாம்? அரௌண்ட் $3,690 கிட்ட வந்து வரலாம், ஓகேங்களா? கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த அன்செண்டிங் ட்ரையாங்கலோட ட்ரெண்ட் லைன். ஸோ அதை லோவர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் கிட்ட வருது. ஸோ இங்கே டச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, அப்புறமா இங்கே இந்த ஜோன் கிட்ட வந்து வருது. ஸோ அரௌண்ட் 700 வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா தட் வில் பி வெரி பேட் ஃபார் எத்தீரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் கிட்ட வந்துடும் 3,500 கிட்ட, ஓகேங்களா? ஸோ அது பார்க்கலாம். தேர் ஆர் மெனி இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நைட் உங்களுக்கு தெரியும் எஃப்எம்சியோட மீட்டிங் வந்து ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு. பட் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் டைம் படி வந்து ஒரு 11:30 மணிக்கு வந்து வரும். ரேட் கட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ அதனால நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் படி தான் வந்து இருக்கணும். ஸோ ஸ்பெட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ண மாட்டாங்க. பட் அது ஆயிட்டுன்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 12 மணிக்கு நம்ம தாத்தா ஜெரோம் பவல் வந்து பேச போகிறாரு. ஸோ அதில் வந்து இப்படி சொல்லுவாரா அடுத்த வந்து இதில் மீட்டிங்கில் வந்து ரேட் கட் பண்ணுவாரா இல்லை திரும்பி பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்கிற மாதிரி தான் வந்து சொல்வாரா? இந்த மாதிரி இல்லை, கம்மிங் டேட்டா பொறுத்து தான் இருக்குது
அப்படி தான் வந்து சொல்லுவாரா, அது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து திரும்பி சிபிஐ உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் வந்து வரல, நெகட்டிவ் தான் வந்திருக்கு, விச் இஸ் அகேன்ஸ்ட் த மார்க்கெட் 2.6% வந்திருக்கு. ஸோ அவங்களோட 2% கோலுக்குனா அதிகமாக தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ அவர் என்ன சொன்னார்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஐயா வந்திருக்கு, அதனால மறுபடியும் ரேட் வந்து கட் பண்ணல. பட் அடுத்த மாதம் அதாவது செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட் கட் வந்து பண்ணுவோமா இல்லையான்னு வந்து அது சொன்னாக்கா நல்லா இருக்கும், ரேட் கட் பண்ணுவோம்ட்டு. பட் அதே மாதிரி சொல்லிட்டா இந்த மாதிரி வர டேட்டா பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டாக்கா அது வந்து மறுபடியும் மார்க்கெட்டை அடி வாங்க வச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூஎஸோட இப்படி கிரிப்டோ பாலிசி பில் வந்து வரப்போகுது. ஸோ அந்த பாலிசி பில்லில் வந்து என்ன வந்து வரப்போகுது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் நம்ம எதிர்பார்ப்போட நல்லா தான் போகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து சொன்னிருந்தேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தீரியமில் ஒரு டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா நான் எத்தீரியமில் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட் இருங்க பாருங்கள், எத்தீரியமில் வந்து நம்ம வந்து டெய்லியில் பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்டார் வந்து கிரியேட் ஆச்சு இல்லையா. ஸோ எத்தீரியமில் ஷூட்டிங் ஸ்டார் கிரியேட் ஆகிட்டிங்க. அது ஐட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய மறுபடியும் ஒரு ரெட் கேண்டல், அப்புறமா இப்போ ஒரு ரெட் கேண்டல். பட் டாமினன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸாக தான் இருக்குது. ஒரு ஹேமர்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹேமர் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு, இங்கே பார்க்கலாம் இந்த ஹேமர், அப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டல், திரும்பி இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டல். ஸோ இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் த 62.3 to 4 லெவல் திரும்பி. அப்படி தான் எனக்கு தோணுது. டாமினன்ஸில் என்ன வந்து காட்டுதுன்னா அதுதான் தெரிய வருது. ஸோ 4 ஹவர்லையும் நீங்கள் பார்க்கலாம், நான் 1 ஹவர்லையும் போட்டிருந்தேன் அசனிங் ட்ரையாங்கல் பிரேக் அவுட் ஆச்சு டாமினன்ஸ்க்கு, அதுபடி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் ஆல் காயின்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல்ஸில் இப்போ வந்து நல்ல லாங் பொசிஷனோ இல்லை பெருசாக வந்து லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். பட் ஆஸ் அ ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இல்லை ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து S&P 500 பார்க்கும்போது S&P 500 கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம் இங்கே. அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் க்ரீனாக ஓப்பன் ஆகிருக்கு, பட் அவ்வளோ மேலே போகாதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா எக்ஸ்பெக்டேஷனுமே பார்த்தீங்கன்னா FOMC மேலே தான் இருக்குது. CME கேப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்ன வரைக்கும் பிட்காயினோட CME கேப் வந்து இருந்தே இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் கேப் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், அது க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் இந்த ஒரு கேப் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபண்டிங் ரேட்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் நியூட்ரல் தான், இன்னும் பெரிய சேஞ்ச் கிடையாது. ஃபண்டிங் ரேட்ஸில் நியூட்ரல் தான் இருக்குது, அவ்வளோ சேஞ்ச் கிடையாது. அப்புறமா லிக்விடி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது என்ன இருந்தாலும் சரி நம்ம வந்து லிக்விடி ஹீட் மேப் பார்த்தே பார்க்கணும் இல்லையா. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா சரிங்க ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி மேலே இருக்குது 1,18,500 கிட்ட, அப்புறமா கீழே இருக்குது. ஸோ இந்த 1,18,500 எப்போ அடிக்குன்னா ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நைட்டில் வந்து வாலட்டிலிட்டி தான் இருக்கும். நான் வந்து சொல்ல மாட்டேன் மேலே போகும் கீழே போகும்ட்டு போகலாம் வரலாம்ட்டு, என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம்ட்டு. ஸோ அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களோட பொசிஷன்ஸோட ஹை லெவரேஜ் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்காதீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 3 டேஸில் பார்க்கும்போது 3 டேஸில் மேலே தான் கொஞ்சம் அதிகமான லிக்விடிட்டி இருக்குது. பட் கீழே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,16,000 ஜோன் சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கிட்ட இப்போ கேண்டில்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதால் இந்த ஒரு ஜோனை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போகும் அப்படி தான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு தெரியும் பிரேக்கிங் ஒயிட் ஹவுஸ் டிஜிட்டல் அசெட்ஸ் ரிப்போர்ட் டஸ் நாட் இன்க்ளூட் டீடைல்ஸ் அபவுட் த ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ். ஸோ அப்படின்னு வந்து ஒரு இன்சைடர் நியூஸ் வந்ததுருக்கு. ஸோ அந்த பில் இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகலை, பட் இன்சைடர் நியூஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்ட்டு. பட் ஏதாவது வேறு ஏதாவது கிரிப்டோ பற்றி இருந்தாக்கா அது வந்து நான் கண்டிப்பாக டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ் நம்ம அவசரம் நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் இருப்போம். ஸோ இதே மாதிரி மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் வணக்கம்.